கோடீஸ்வரன் ஆகணும். எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை? பரவாயில்ல, 3 ஐடியா இருக்கு, இத பண்ணா நீ கோடீஸ்வரன் ஆயிரலாம். நீங்க வேலை செஞ்சு எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களால கோடீஸ்வரன் ஆக முடியாது. ரிஸ்க் எடுக்கிறவங்களால மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். படிப்பு ரொம்ப முக்கியம், ஆனா வெறுமன படிப்பு மட்டும் ஒருத்தர் சக்சஸ் ஆகிறதுக்கு முக்கியம் இல்லை. தெரிஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட் கோர்ஸ் வந்து டாக்டரை விட, இன்ஜினியரிங் விட, வேற எந்த படிப்பை விட பிசினஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பேராசைப்படுற அப்படின்னு. நான் சொல்றேன் பேராசைப்படுங்க. நான் பேராசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நான் ஆசைப்பட்டது கிடைச்சது. வேர்கள்ல வியாபாரம் பண்ணா கூட அதுல நீங்க உங்களால கோடீஸ்வரன் ஆக முடியும். You can even become millionaire selling peanuts if you take that business seriously and if you do it consistently. 4 டேபிள் ஆரம்பிச்சவன் நான். 4 டேபிள் 16 சேர் கல்பாக்கத்துல. காலையில வந்து நைட் வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வராமலா போயிருக்காங்க. அங்க உள்ள சிக்கனையும் பிரியாணியும் எத்தனையோ நாட்கள் நான் சாப்பிட்டு மீதி எல்லாம் வந்து என்னுடைய பக்கத்து கடைக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்த நாட்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் 2 மாசம் தேர மாட்டானுவான். பட் ஒன்லி திங் நான் ஐ டிடன்ட் கிவ் அப். எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்ற வெறியோட பண்ணேன். இப்பவே சொல்லிடுறேங்க, பிசினஸ்னா ஃபெயிலியர் ஆகும், பிசினஸ்னா கீழே விழுவீங்க, பிசினஸ்னா லாஸ் ஆகும். ஆரம்பத்துல விட்டுறாதீங்க. I'm feeling so happy to call the founder and managing director of Arabian Garden Group of Restaurants. ஒரு கைத்தட்டலோட it's time for us to call upon Mr. K. Abdul Nabil onto the stage, please. எனக்கு ஆக்சுவலி உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் ஒரு 7th 8th எல்லாம் படிக்கும்போது டீச்சர் வந்து எல்லாருக்கிட்டையும் நீ படிச்சுட்டு என்ன ஆக போற, என்ன கோர்ஸ் எடுக்க போற காலேஜ்ல அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தங்கெல்லாம் டாக்டர் ஆக போறேன்னுவாங்க, சிலர் வந்து இன்ஜினியர் ஆக போறேன்னுவாங்க, அதிகமான ஆட்கள் ஐபிஎஸ் ஆக போறேன், ஐஏஎஸ் ஆக போறேன்னுலாம் சொல்லுவாங்க. பட் எங்கிட்ட கேட்கும்போது நான் பிசினஸ் படிக்கணும், என்ன படிக்க போறேன்னு கேட்பாங்க. டாக்டருக்கு படிக்க போறேன், இன்ஜினியருக்கு படிக்க போறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் பிசினஸ் படிக்க போறேன், பிசினஸ் படிச்சுட்டு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு அப்பவே சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டேன். பட் ஆனா எனக்கு பிசினஸ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை. பட் நீங்கெல்லாம் ரொம்ப லக்கி, நீங்க இன்னைக்கு பிசினஸ் படிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட் கோர்ஸ் வந்து டாக்டரை விட, இன்ஜினியரிங் விட, வேற எந்த படிப்பை விட பிசினஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எல்லாமே பிசினஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க இருக்கிறது இல்லையா? ஓகே. இன்னைக்கு காலையில என்கிட்ட ஒரு தம்பி ஃபோன் பண்ணி எனக்கு கோடீஸ்வரன் ஆகணும் சார், உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டார். 3 ஐடியா இருக்கு, இதை பண்ணா நீ கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை? பரவாயில்ல, ஒரு டிப்பு நான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டிப்பு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான டிப்பு. அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, வா நீ கோடீஸ்வரன் ஆகணும்னா ஒரு கோடீஸ்வர அப்பாக்கோ அம்மாக்கோ புள்ளையா பிறக்கணும் அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாய்ப்பில்லை ராஜா. கரெக்டா? நான் இனி உங்ககிட்ட எஸ் ஹலோன்னு சொன்னா நீங்க என்கிட்ட ஹாய்னு சொல்லணும்னா, ஹலோன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? பரவாயில்லையே, நான் ஹாய்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? சூப்பர். 2வது டிப்பு சீக்ரெட் என்னன்னா, நீங்க கோடீஸ்வர யாரையாவது பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். யாராவது போயிட்டு இருக்கா லைட்டு? கோடீஸ்வர பையனையோ பொண்ணையோ கரெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கா? எனிபடி? ஒருத்தர் கூட இல்லையா? அது நீங்க வாழறதே வேஸ்டியா? நீங்க லவ்வாவது யாருக்காவது இருக்கா? அதுவுமே இல்லையா? சரி, அப்ப 2வது சீக்ரெட்டுக்கும் என்னது? வாய்ப்பில்லை. அப்ப 3வது சீக்ரெட், நீங்க கோடீஸ்வரனா பிசினஸ் பண்ணணும். நீங்க வேலை செஞ்சு எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களால கோடீஸ்வரன் ஆக முடியாது. லீகலி எத்திக்கலி வேலை செஞ்சு 0.0001% மேபி, ஆனா 99.9% வேலை செஞ்சு கோடீஸ்வரன் ஆக முடியாது. அப்ப கோடீஸ்வரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பிசினஸ் பண்ணணும் இல்லையா? சோ இத நான் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்கிட்ட கேட்ட விஷயம், நான் பிசினஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் பிசினஸ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றேன்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணா நான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆக முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சில டிப்ஸ், ஒரு 4-5 டிப்ஸ் நான் சொன்னேன். அதை தான் நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, ரிஸ்க் உன்னால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ரிஸ்க் எடுக்கிறவங்களால மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். ரிஸ்க் எடுக்காதவங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேரோட மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய படிச்சுட்டேன்னா
அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாம் MBA படிக்கிறீங்க, படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா படிச்சா சக்சஸ் ஆயிரலாமான்னா cannot. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா வெறுமன படிப்பு மட்டும் ஒருத்தர் சக்சஸ் ஆகிறதுக்கு முக்கியம் இல்லை. அப்ப பிசினஸ்ல என்ன பண்ணணும்? பிசினஸ்ல வரணும். ஹலோ, ஹாய், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என் கூட வரீங்க. பிசினஸ்ல நம்பர் 1 சக்சஸ் ஆகணும்னா ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தாதான் சக்சஸ் ஆக முடியும். சக்சஸ் ஆனாதான் கோடிகளை சம்பாதிக்க முடியும். கோடிகளை சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு என்ன ஆசைப்படுறோமோ அதை வாங்க முடியும். எஸ் ஆர் நோ? ஹலோ. சோ நம்பர் 1 இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிக்கோங்க. வாழ்க்கைன்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான். பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. ரிஸ்க் எடுக்காம சக்சஸ் ஆக முடியாது. ரிஸ்க் எடுக்காதவங்க சக்சஸ் ஆகவே முடியாது. இது நம்பர் 1. ரெண்டாவது, நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க. நீங்க எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும்னு கையை உயர்த்தினதுனால நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். காலையில நான் அந்த பையனுக்கு சொன்னதை தான் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது, நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். முதல்ல ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட்டை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கணும். நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டை நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்கணும். எவ்வளவு வாட்டி கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், எவ்வளவு வாட்டி கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கணும். கீழே விழாம நீங்க எழுந்திருக்க முடியவே முடியாது. எவ்வளவு கீழே விழுந்தாலும் நான் மேல எழுந்திருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கணும். நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கும் போது யாருமே உங்களை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குமே நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நீங்க மேபி நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு உலகத்துல அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முடியாது முடியாது முடியாதுன்னு தான் சொல்றவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க. நீங்க ஜெயிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா உங்க மைண்ட் செட்ல நெகட்டிவான ஆட்களுக்கிட்டே இருந்து நான் தூரம் தான் இருப்பேன். அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் ஓரளவுக்கு மேல நீங்க நல்லா இருந்தா, இது நான் ரியாலிட்டியை பேசுறேன். இப்ப தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி எல்லாம் வரும்போது அவங்கள விட நீங்க பெட்டரா வரும்போது அவங்களுக்கு அது பலரால ஜீர்ணிக்க முடியாது. இன்னைக்கு நான் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பார்க்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், யாருதான் தடுத்தாலும், உலகமே எதிர்த்தாலும், எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், அந்த மைண்ட் செட். மூணாவது, தைரியமா கனவு காண ஆரம்பிங்க. கனவுகள் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு திறமசாலிகளா இருந்தாலும் அவங்களால அவங்க இலக்கை அடையவே முடியாது. தைரியமா காணுங்க, பெருசா காணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பேராசைப்படுற அப்படின்னு. நான் சொல்றேன் பேராசைப்படுங்க. நான் பேராசைப்பட்டேன். அதனாலதான் இன்னைக்கு 500 பேர் என் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. 25 பிரான்ச்சஸ் இருக்கு. அது தவிர ரியல் எஸ்டேட் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பேராசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நான் ஆசைப்பட்டது கிடைஞ்சது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க, பெருசா கனவு காணுங்க. அதோட ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கணும், கிளியர் பிக்சர் உங்ககிட்ட இருக்கணும். உங்க இலக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியணும். நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணணும், கிளாரிட்டி இருக்கணும் அந்த ட்ரீம்ல. நான் பாஸ்போர்ட்டே என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி உலகம் எல்லாம் சுத்தினவன் தெரியுமா உங்களுக்கு? அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல தான் நான் போயிருக்கேன். பாஸ்போர்ட்டே எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்ம சாரு, அந்த டூரிசம் சார் இருந்திருந்தாருன்னா அது எப்படி ஏன்னு கேட்டிருப்பாரு. நான் சொல்றேன், டிரைவிங் லைசன்ஸே இல்லாத போதே நான் மெர்சிடிஸ் பென்ஸ் BMW எல்லாம் ஓட்டினேன். லைசன்ஸே இல்லாத போது, கையில காசே இல்லாத போதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் தங்குவேன். எப்படின்னா நான் அந்த மாதிரி சின்ன வயசுலயே விஷுவலைஸ் பண்ணுவேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் கண்ணை மூடி BMW போற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். நம்ம சிஎம் டிஃபெண்டர் கார் வாங்கினாரு. அது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போதுல இருந்து நான் அந்த டிஃபெண்டர் கார்ல போற மாதிரியே விஷுவலைஸ் பண்ணேன். பிரபஞ்ச சக்தி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், எனக்கு அந்த டிஃபெண்டர் வாங்கறதுக்குள்ள வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தான். Are you all with me friends? So பெருசா ட்ரீம் பண்ணுங்க, அந்த கனவுகளை விஷுவலைஸ் பண்ணுங்க. திருப்பி 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 நீங்க அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, நான் தூங்கும் போது வருதே அதை பத்தி நான் சொல்லல, எப்போ ஒரு விஷயம் உங்களை தூங்க விடாம செய்தோ அதை பத்தி நான் சொல்றேன். பெருசா கனவு காணுங்க, தைரியமா கனவு காணுங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது ரொம்ப முக்கியமானது, அதை அடையணும்ன்ற
விடாத முயற்சியை போடுங்க, விட்டுறாதீங்க. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நீங்க விட்டு ஆரம்பிச்சு நீங்க ஏங்க மெதுவா கூட போங்க, ஆனா நிறுத்தாம போங்க. இப்படி விட்டு ஆரம்பிச்சுன்னா எப்பதான் போய் சேர்றது இலக்க? நின்னு போன காரை யாராவது தள்ளி இருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்கு? பரவாயில்லையப்பா, நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு. நின்னு போற காரை தள்ளுறது ஈஸியா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? எப்படி தள்ளுவாங்கன்னா பாத்தீங்கன்னா, உங்க ஃபியூயல் ஸ்டேஷன் பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்கு, தள்ளுறீங்க, அப்படியே தள்ளுறீங்க, ரொம்ப கஷ்டம். அப்படியே தள்ளும் போது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டெப்பா தான் தள்ள முடியும் ஸ்டார்டிங்ல. எஸ் ஆர் நோ? அப்படியே தள்ளும் போது பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்தும், கூட ஹெல்ப் கூட யாரும் இல்ல, அப்படியே தள்ளுறீங்க, இன்னொரு ஸ்டெப் ஆகுது, அப்படியே தள்ளிக்கிட்டே போறீங்க. அப்போ ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? வீல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும், ஃபியூயலே இல்ல. அந்த மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விரல்ல அப்படியே நீங்க எங்க போனோமோ அது வரைக்கும் தள்ளிட்டு போலாம். முடியுமா? முடியாதா? ஆனா நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைப்ப போட்டு தள்ளுறோம், இப்படி தள்ளி அப்படியே மொமெண்டம் கிரியேட் ஆகிற நேரத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா டயர்ட் ஆயிடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். மொமெண்டம் கிரியேட் ஆகிற நேரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான நேரம். அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிற நேரத்துல அடப்பா முடியலன்னு விட்டுறாங்க. விட்டா என்ன ஆகும்? காரை நீங்க கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். விட்டா என்ன ஆகும்? நின்னுடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் திருப்பி தள்ளி ஆகும். திருப்பி தள்ளுறது ரொம்ப கஷ்டம். திருப்பி தள்ளுவாங்க, திருப்பி விட்டுருவாங்க, திருப்பி தள்ளுவாங்க, திருப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த காரே வேறான்னு மொத்தமா விட்டுருவாங்க. அப்படிதான் நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக். பி கன்சிஸ்டன்ட். மெதுவா கூட போங்க. ஒரு பிசினஸ் யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ்ங்க. தெரியுமா? வேர்கள்ல வியாபாரம் பண்ணா கூட அதுல நீங்க உங்களால கோடீஸ்வரர் ஆக முடியும். நீங்க எந்த பிசினஸ் வேணா சூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இதுதான் பண்ணணும்ன்றது கிடையாது. எல்லாத்துலயும் கஷ்டமும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும். நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா வேலைக்கு போனா ஆக முடியாதுன்றது கிளியரா? அப்ப என்ன பண்ணணும்? பிசினஸ் பண்ணணும். எந்த பிசினஸ் பண்ணாலும் என்ன ஆக முடியும்? கோடீஸ்வரன் ஆக முடியும். You can even become millionaire selling peanuts if you take that business seriously and if you do it consistently. சீரியஸாவும் கன்சிஸ்டன்டாவும் நீங்க பண்ணீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அஞ்சாவது பாயிண்ட், ஃபோக்கஸ்டா இருங்க. பி ஃபோக்கஸ்ட். நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும் உங்களுக்கு, இத பண்ணலாம் அத பண்ணலாம் அப்படின்னு. நீங்க பல விஷயங்களை ஒரே நேரத்தில் பண்ணீங்கன்னா எதுலயுமே ஜெயிக்க முடியாம போயிடும். ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. யூ கேன் டேக் எவ்வளவு வேணா நேரம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு மாதங்கள் வேணா எடுத்துக்கோங்க என்ன பண்ணலாம்னு முடிவு பண்றதுக்கு. ஆனா ஒன்னு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதையே பண்ணுங்க, அதே நீங்க பண்ணுங்க. பி ஃபோக்கஸ்ட். நீங்க ஃபுட்பாலும் ஆடுறீங்க, கிரிக்கெட்டும் ஆடுறீங்க, ஹாக்கியும் ஆடுறீங்க, டென்னிஸும் ஆடுறீங்க, எல்லாமே ஆடுறீங்க. ஆனா எதுலயாவது உங்களால சாம்பியன் ஆக முடியுமா? முடியவே முடியாது, இம்பாசிபிள். ஆனா ஏதாவது ஒரு கேம் நீங்க எடுத்து அதுலயே உங்களுடைய உழைப்ப, பயிற்சியை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, நேரத்தை எல்லாத்தையும் போடும்போது அதுல உங்களால கண்டிப்பா சாம்பியன் ஆக முடியும். அதனால நீங்க ஒரு துறையை எடுத்து அழகா நீங்க போயிட்டு இருக்கும் போது இந்த சைத்தான் இருக்கான் இல்லையா, யார் மூலியமாவது இந்த சைத்தான் போய் இது வேணாயா, ஒரு கம்பெனில நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது ஒரு கம்பெனில அவங்க நல்ல வேலை செய்யறாங்கன்றத பார்த்து ஏன் அங்க 100 ரூபா வாங்குறேன், நான் 200 ரூபா தர வந்துருன்னு கூப்பிடுவாங்க. இவன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா 1000 ரூபா வாங்குவான் அந்த கம்பெனில. விட்டுட்டு இங்க போயிடுவான், அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போவான், அதை எடுத்துட்டு வேற இடத்துக்கு போவான். ஜெயிக்கவே முடியாது. அப்படி போலாம், 1000 வாட்டி யோசிச்சுட்டு போலாம். இதை விட பெட்டரா 100% இருக்குன்ற 100% கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீங்க போலாம். So be focused. இப்பயே சொல்லிடுறேங்க, பிசினஸ்னா ஃபெயிலியர் ஆகும், பிசினஸ்னா கீழே விழுவீங்க, பிசினஸ்னா லாஸ் ஆகும். ஆரம்பத்துல விட்டுறாதீங்க. சின்னதா ஆரம்பிங்க. ஏன் பெருசா ஆரம்பிக்கிறீங்க? சின்னதா ஆரம்பிச்சு அதை பெருசாக்குங்க. ஏன் உங்க அப்பா கிட்ட காசு இருக்குன்னு நீங்க அந்த காசை வேஸ்ட் பண்ணி, எவ்வளவு பெரிய காசு உங்க அப்பா கிட்ட இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் சரி, நீங்க ஆரம்பிக்கும் போது சின்ன ஆரம்பிங்க. சின்னதா ஆரம்பிச்சு அடி வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் தாங்குவீங்க. பெருசா ஆரம்பிச்சு அடி வாங்கினா அதுக்கப்புறம் பண்றதுக்கே உங்களுக்கு பயமாயிடும். சின்னதா ஆரம்பிங்க, அதை பெருசு பண்ணுங்க. பெருசு 4 டேபிள் ஆரம்பிச்சேன் நான். 4 டேபிள் 16 சேர் கல்பாக்கத்துல. தேவைப்பட்டிருந்தா நிறைய கடன் வாங்கி பெருசா ஆரம்பிச்சிருப்பேன் நான். அந்த 4 டேபிள் 16 சேர்ல நான் பல நாட்கள் போனியாகவும் போயிருக்கேன். கல்பாக்கத்தில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ல போனி ஆகலன்னா தெரியுமா, காலையில நைட் வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வராமலாம் போயிருக்காங்க. அங்க உள்ள சிக்கனையும் பிரியாணியும் எத்தனையோ நாட்கள் நான் சாப்பிட்டு மீதி எல்லாம் என்னுடைய பக்கத்து கடைக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்த நாட்கள்லாம் இருக்கு. 6-7 மாசம் மாசம் என் கையில இருந்து நான் வாடகையும்
என்னுடைய வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளமும் கொடுத்தேன். ஆரம்பத்தில் என்கிட்ட வேணான்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் குஷி ஆயிடுச்சு. முதலே சொன்னது கேட்டான். அவன் கேட்டிருந்தா இவ்வளவு லாஸ் ஆயிருக்குமா? நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் 2 மாசம் தேர மாட்டானுவான். என் சொந்தக்காரங்க தான் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 2 மாசத்துல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஒன்லி திங், நான் ஐ டிடன்ட் கிவ் அப். இப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்ற வெறியோட பண்ணேன். இன்னைக்கு அதே இடத்த சொந்தமா வாங்கினேன். 1 ஏக்கர், 4 டேபிள், 16 சேர் போட்டிருந்த கல்பாக்கத்தில் இருக்கிற அந்த இடத்த 1 ஏக்கர் வாங்கினேன். இன்னைக்கு அந்த ஒரு இடத்துலயே 300 பேர் உட்கார்ற மாதிரி நான் அதை ரெடி பண்ணேன். 300, இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எல்லாம் 300 பேர் உள்ள சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, 300 பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, 6-7 மாசம் வந்து கையிலேருந்தே கொடுத்துட்டு இருக்கேன்னு நான் விட்டு இருந்தா, எல்லாரும் இது வேலைக்காகாதுன்னு சொன்னாங்களேன்றதுனால நான் விட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அதுல இருந்து இன்கம்னு வந்தது 1 வருஷத்துக்கு அப்புறம் தான். 1 வருஷம் ஆச்சே, 1 ரூபா கூட இன்னும் சம்பாதிக்கலையே நான் விட்டு இருந்தா, நான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல இருந்தே ஃபெயில் ஆயிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். பட் ஐ டிடன்ட் கிவ் அப். ஸோ இந்த 5 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். சொல்லிட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு தோட்டத்துல அழகான கோழி குஞ்சுங்க விளையாடிட்டு இருக்கு. வானத்துல ஒரு பருந்து பறந்துகிட்டு இருக்கு. திடீர்னு இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் வந்து தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கிற கோழி குஞ்சுங்கெல்லாம் வானத்தை பார்த்து, அந்த பருந்தை பார்த்து எல்லா கோழி குஞ்சுங்களும் அழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் அழுறத வானத்துல உள்ள பருந்து கவனிக்குது. என்னடா பிரச்சனை, நல்லா தானே விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு எல்லா கோழி குஞ்சுங்களும் அழுவுதுங்களே அப்படின்னு வானத்திலேருந்து அந்த பருந்து கீழே வந்து, கோழி குஞ்சுங்களா உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, ஏன் அழுகுறீன்னு கேட்கும்போது அந்த கோழி குஞ்சுகள் சொல்லுது, கடவுள் எங்களையும் வந்து பறவையா தான் படைச்சிருக்கான், பாரு ரெக்க பாரு, எங்களுக்கு ரெக்க இருக்கு, ஆனா நீ மட்டும் சந்தோஷமா வானத்துல பறக்கிற, எங்களுக்கு ரெக்க இருந்தும் எங்களால வானத்துல பறக்க முடியல, அதை நினைச்சு நாங்கெல்லாம் அழுகுறோம் அப்படின்னு கேட்டுச்சு. பருந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. இப்படி அழுகுறாங்களே பசங்க, இவங்களுக்கு பறக்க நம்ம சொல்லி கொடுப்போம்னு எல்லா கோழி குஞ்சுலையும் அந்த பருந்தோட அந்த ரெக்கையில உட்கார வச்சுட்டு வானத்துக்கு கூட்டு போய் எல்லா கோழி குஞ்சுகளும் பறக்க சொல்லி கொடுங்க. இப்படி பண்ணு, முன்னாடி போவ, இப்படி பண்ணு, பின்னாடி போவ, இப்படி பண்ணு, மேல போவ அப்படின்னு அழகா பறக்க சொல்லி கொடுங்க. கோழி குஞ்சுங்களாம் பறக்க ஆரம்பிச்சிடுது, சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சிருது. கோழி குஞ்சுங்களாம் ஹாப்பி, பறக்க கத்துக்குச்சு இல்ல, பயங்கர ஹாப்பி. உடனே அந்த பருந்து என்ன சொல்லுது, பாப்பா கோழி குஞ்சுங்களா, நீங்க எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எங்க இருந்து கூட்டு வந்தேன்னா அங்க கொண்டு போய் உங்களை விட்டுறேன், அதுக்கப்புறம் சந்தோஷமா நீங்க பறந்து விளையாடுங்கன்னு பருந்து அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் ரெக்கையில உட்கார வச்சு கூட்டிட்டு வந்த தோட்டத்துல கொண்டு போய் விட்டுருது. பருந்து சொல்லுது, கோழி குஞ்சுங்களா நீங்க எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமேல் பறந்து ஜாலியா சந்தோஷமா விளையாடுங்க, இனிமேல் உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் தான் அப்படின்னு பருந்து கோழி குஞ்சுங்களை பார்த்து டாட்டா காட்டிட்டு பறந்து போயிடுச்சு. இந்த கோழி குஞ்சுங்களா பயங்கர எக்ஸைட்டட். எதனால எக்ஸைட்டட்? பறக்க கத்துக்கிட்டதுனால. உடனே கோழி குஞ்சுங்களா, தேங்க்யூ பருந்தே, உங்களை எங்க வாழ்க்கையிலே மறக்க மாட்டோம், எங்களுக்கு பறக்கிறதுக்கு நீ மோட்டிவேட் பண்ணி, பறக்கிறதுக்கு சத்து கொடுத்து, பறக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்க, உங்களை லைஃப் ஃபுல்லா மறக்க மாட்டோம், நீங்க தான் எங்க லீடர், நீங்க தான் என் மென்டர்னு சொல்லி புகழ்ந்து பாடி கைத்தட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி இந்த கோழி குஞ்சுங்களா நடந்து அதோடைய வீட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு இங்க வர்றவங்க எல்லாரும், இது வரைக்கும் பேசினவங்க, இதுக்கப்புறம் பேச போறவங்க எல்லாம் அவங்களுடைய லைஃபோடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய ப்ரிஷியஸ் டைமை உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க, வர போறாங்க. கத்துக்கிட்டு அந்த கோழி குஞ்சுங்களை மாதிரி நடந்து திருப்பி வீட்டுக்கு போயிடாதீங்க, கத்துக்கிட்டு பறக்க ஆரம்பிங்க. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த பிஹைண்ட் நோட்ஸுக்கு பெரிய நன்றி. ஏதாவது கொஸ்டின் இருக்காமா? டக்குன்னு ஒரு 2 கொஸ்டின் கேட்கலாமா? எஸ்மா. சார், ஈவன் ஆஃப்டர் த லாஸ் இல்லை ஒரு அந்த இடத்துல ஏதோ பண்ண முடியலனாலும், வாட் பூஸ்ட் யூ, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும் அடுத்த ஸ்டேஜ்க்கு அப்படின்ட்டு? எஸ்மா, நான் சின்னதுலேருந்து பட்ட நிறைய அவமானங்கள்மா. நான் ஆக்சுவலி செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுங்களா? இந்த கல்யாண மண்டபம் இருக்குல்ல, அந்த கல்யாண மண்டபத்தில் எச்ச இலை எடுக்கிற வேலை தான் நான் முதல்ல செஞ்சேன். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுக்க அப்போல்லாம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இலை போடுறதுக்கு முன்னாடி பேப்பர் இருக்கும்ல, ஆனால் நாங்கள் அந்த நான் சொல்கிறது 8 வயசு 10 வயசில் பேப்பர்லாம் இருக்காது, ஏன்னா இலை தான் போடுவாங்க. காரணம் அவன் கொடுக்குற 1 ரூபாய்க்காக கிடையாது, ஏன்னா ஐ எம் ஃபுட் லவர். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மிச்சம் மீதி ஆகும், ஸ்வீட்ஸு, பாயசம், இந்த வடை அதெல்லாம் மீதி ஆகும். அது சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் வேலைக்கு போனேன். காரணம் அவ்வளோ வறுமை, கஷ்டம். வீட்டில் 10க்கு 10 வீட்டில் தான், இப்போ 15,000 சதுரடியில் வீடு இருக்கு, ஆனால் அப்போ நான் இருந்தது 10க்கு 10 வீட்டில் தான். அப்போவே அது ஒரு வெறி. என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அப்புறம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவோட மோட்டிவேஷன் தான். எப்பவுமே சொல்லுவாங்க, உன்னால முடியும்டா,
நான் பெரிய பெரிய கார்லாம் பார்த்தா அங்கேயே நின்று அந்த காரையே பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு. என் கூட இருக்கிறவங்கலாம் ஏன்டா ஒரு சைக்கிள் கூட வாங்க வக்கில்ல, நீ போய் இவ்வளோ பெரிய கார் வாங்கணும், என் அம்மா கிட்ட ஓடுவேன்னு சொல்லுவேன். இப்படி சொன்னேன், அது என்னடா கார், அதோட பெரிய கார் உன்னால வாங்க முடியும்டாங்க. அது மனசில் அப்படியே எனக்கு இருந்தது. பெரிய பெரிய வீடை பார்த்தா அப்படியே வீட்டு முன்னாடியே நிற்பேன். ஏன்னோ யாருக்கிட்டையாவது நான் அப்படியே ஷேர் பண்ணுவேன். நான் ஆசைப்படுறதுனா ஷேர் பண்ணுவேன். அது என்ன கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் வீடு கட்டுவேணும்னு சொன்னா இவனெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்கன்னு. அது என்னடா வீடு, அதை விட பெரிய வீடு உன்னால கட்ட முடியும். அவனும் ஒரு மனுஷன் தானே. அவனால முடியுதுன்னா ஏன் என்ன உன்னால முடியாதுன்னு என்கிட்ட கேட்பாங்க. அவனால முடியுதுன்னா உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும்ன்றதே எங்க அம்மா அதை சாப்பாடை ஊட்டினாங்களோ இல்லையோ இதை ஊட்டி 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 வளர்த்தாங்க. கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் நான் செஞ்சேன். கடைசியில் நான் ஃபுட் லவர், கரெக்டாக ரெஸ்டாரண்ட்லேயே இருந்துட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வரும்போது அதை கரெக்டாக நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். 5000 ரூபா 10,000. இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. 25-30 வயசுலலாம் நான் பெரிய தூரத்தில் இந்த மரக்காணம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு மரக்காணம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அங்கே வந்து கிரவுண்ட் 5000 ரூபா தான். இன்னைக்கு அந்த கிரவுண்ட் 5 லட்சம் ரூபா. அப்பப்ப 5000, 10,000, 50,000, 1 லட்சம். ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய என்ன சொல்றது பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா ஜீரோவா இருக்கும். பெரிய கோடீஸ்வரனா நிறைய பிசினஸ் இருக்கும், ஆனா பேக்கப் இருக்காது. இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட், என்னுடைய அம்மாவோட மோட்டிவேஷனால எனக்கு லேண்ட் பேங்க் இருக்கு. அந்த மாதிரி நான் அப்பவே இப்ப கூட சொல்றேன், 50,000 ரூபாய்க்கு ஒரு கிரவுண்ட் கிடைக்கிறதெல்லாம் இருக்கு. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதோ வேலைக்கு போகும்போதோ உங்ககிட்ட காசு வந்தா ஒரு 100 ரூபா கிடைச்சா 50 ரூபா எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் தான். ஏன்னா லேண்ட் வித்தா காசு, விக்கலடா கொள்ள காசு. புரியுதா நான் சொல்ல வர்றது? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வித்தா விக்கலடா எவ்வளவு லேட் ஆகுதோ விற்கிறதுக்கு அவ்வளவு காசு அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எங்க அம்மாவோட மோட்டிவேஷன், என்னுடைய வறுமை, என்னுடைய அவமானங்கள், லைஃப்ல பட்ட அவமானங்கள் தான் இன்னைக்கு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்மா. இன்னும் நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம், இதே மாதிரி அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா உங்களுக்கு? Thank you sir. Thank you very much. Thank you very much. Thank you sir. Thank you. I'm sure like எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷனா இருந்தது. And I think அந்த எனர்ஜி லெவலை ரொம்ப ஹை ஆக்கி விட்டுருக்காரு, அப்படிதான் சொல்லணும். So thank you sir. Thank you so much.